இங்கேருந்து பீச் போகலான்னு போயிட்டு அங்கேருந்து பட்டினப்பாக்கம் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். ஸோ பீச் vlog பார்க்கலாமா? ஸோ பீச் போனாலே ஒரே ப்ராப்ளம் வந்து பார்க்கிங் தான். பார்க் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour எடுத்துக்கும். பார்க் பண்ணிவிட்டு இந்த அங்கிள் கிட்ட வந்து அவல் லட்டு, அப்புறம் வந்து கமர்கட்டு, அப்புறம் தேங்காய் பர்ஃபிலாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு தம்பிக்கு இந்த ப்ளே பண்ணுற பொருள் வாங்கி கொடுத்து விளையாட வச்சுட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாக்கம் போனோம். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு 5-6 ப்ரான்ஸ் 7 ப்ரான்ஸ் இருக்கும் வச்சு ஒரு 100 rupees வாங்கிக்கினாங்க. அது கேட்டாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ஜூஸ் வந்து தம்பிக்கு வாங்கிட்டு எனக்கு வந்து டீ வாங்கிக்கிட்டேன். டீயில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு கொஷின் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு 12 ரூபா 15 ரூபா 10 ரூபா கொடுக்குறோம். இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் அது ஃபுல்லாக கொடுத்தா என்ன அவங்களுக்கு அந்த கிளாஸில் பாதி தான் இருக்குது. அது ஒரு 10 ரூபா 15 ரூபா 12 ரூபான்னு வாங்குறாங்க. எப்படி தான் மனசு வருது எனக்கு தெரியல. அது ஃபுல்லாக கொடுத்தா என்ன? நான் நிறைய டைம் இந்த கேள்வி எனக்கே கேட்டிருக்கேன். நான் ஹஸ்பண்ட் கிட்டேயும் நிறைய டைம் கேட்பேன். அவர் வந்து நீ நேராக கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேளு அப்படின்னு சொல்லிடுவார். நான் ஒன்றும் டம்ளரை தாண்டி எக்ஸ்ட்ரா டீ கேட்கல. அந்த டம்ளர் ஃபுல்லாக நிறைஞ்சா என்ன? இந்த கேள்வி உங்களுக்கு தோணிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.